தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus 7 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங். இப்போ ரீசெண்டாக தான் OnePlus 7 மற்றும் 7 Pro இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus 7 Proடைய அன்பாக்சிங் நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். பட் இப்போ ஜூன் 4ஆம் தேதி தான் OnePlus 7 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நமக்கும் ரிவ்யூ நோட் கிடச்சிருக்கு ஒரு ரிவ்யூவர்ஸ் கிட்டோட. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது மற்றும் என்னுடைய ஆன்சர் ரிவ்யூ என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிவ்யூவர்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு 3 கேஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் OnePlus 7 மொபைலும் இருக்குது. ஸோ இந்த 3 கேஸும் பாக்ஸோட சேர்த்து வராது. நீங்கள் வாங்கும்பொழுது மொபைல் மட்டும்தான் தனியாக வரும். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே நமக்கு ஃப்ரீ கேஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே புக்லெட்ஸ் இருக்குது. அது கூடவே நமக்கு சிம் எஜெக்ட் டூலும் இருக்குது. நமக்கு அடுத்தபடியாக மொபைல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ரெட் கலர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெட் கலர் மொபைலை பார்க்குறோம். ரொம்பவே நல்லா இருக்குது. பட் கிளாஸியாக இருக்குது. அடுத்தபடியாக பாக்ஸில் நமக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ப்ளஸ் கூடவே ஒரு டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படியில் மொபைலை வந்து ஃபர்ஸ்ட் பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ணுற அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓரிவே பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் செகண்டரி நாய்ஸ் கன்செஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக 2 சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு வால்யூம் ராக்கர் கீயும் இருக்குது. கீழ்ப்பகுதியில் நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட் அதே போல் ஸ்பீக்கர் இருக்குது. வழக்கம் போல் 3.5mm ஜாக் கிடையாது. முன்பகுதியில் நமக்கு 6.41 இன்ச் கொண்ட ஒரு ஆப்டிக் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது 60 Hz மட்டும் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சோனி IMX471 அப்படின்னு சொல்லக்கூடிய 16 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பச்சரில் EAS சப்போர்ட்டோடு இருக்குது. 1080p வீடியோ ரெக்கார்டிங் வந்து நீங்கள் 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பின்பக்கமாக நமக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 6 தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு கிளாஸ் பேக்கோடு வந்திருக்கு. அதுவும் நல்ல விஷயம். 2 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.7 அப்பச்சரில் சோனி IMX586 சென்சரோட OS மற்றும் EAS சப்போர்ட்டும் இருக்குது. கீழே இன்னொரு கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்காக கேமரா கொடுத்துருக்காங்க. இது டெப்த் சென்சிங்காக f2.4 அப்பச்சர் சைஸில் இருக்குது. இந்த கேமராவில் நீங்கள் 4Kல 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். அதே போல் 720pல 480 FPS வரைக்கும் நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தலாம். இதில் Snapdragon 855 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 640 GPUவும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 6GB RAM 128GB மாடலும் இருக்குது. அதே போல் 8GB RAM 256GB மாடலும் இருக்குது. இதோடைய ஸ்டோரேஜ் வந்து UFS 3.0ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. 3700 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஆண்ட்ராய்ட் பையில் ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சிஜன் OS. இதில் வந்து டிஃபால்ட்டாகவே வரக்கூடிய UI எல்லாருக்குமே தெரியும். UI ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக நமக்கு 236 GB வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. இதோடைய AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னும் போது 3,73,721 வந்திருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட 855 ப்ராசஸருடைய ஒரு ஸ்கோர் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேம்ஸ்லேருந்து எதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு மோஸ்ட்லி. இந்த பர்டிகுலர் கேமராவுடைய கேமரா இன்டர்ஃபேஸ் மற்றும் ஷட்டர் ஸ்பீடை பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கே வந்து தெரியும். இன்டோரில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு லைட்டிங் இருந்தாலும் இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா வருது. எஸ்பெஷலி கலர்ஸும் வந்து நல்ல பாப்பப் ஆயிருக்கு. அவுட்டோரில் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராவே வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் டீட்டெயில்ஸும் வந்து ரொம்பவே நல்லா வந்து கொடுத்துருக்கு. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இன்டோர் லைட்டிங் கண்டிஷன்லேயும் உங்களுக்கு ஷார்ப்பான இமேஜ் கிடைக்குது. கூடவே உங்களுக்கு அவுட்டோரில் எடுக்கிற ஷார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்குது. போர்ட்ரேட் ஷார்ட்ஸையும் சேர்த்து. OnePlus 7க்கும் 60க்கும் ஏதாச்சும் வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் கம்பேரிசனில் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலர் தான். சின்ன நாச்சிலிருந்து எல்லாமே. பின்பக்கமாக கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து ஒரு பம்ப் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. டிசைன் கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. அந்த பம்ப் தான் மேபி நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணும்போது கீழெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மற்றபடி எல்லாமே 60 போல தான் இருக்குது. இந்த மொபைலுடைய ஆன்சர் ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மொபைலில் டிசைன், டிஸ்பிளே மற்றும் இதோடைய OS அதோடைய ஃப்ளூயிட்னஸ் ரொம்பவே சூப்பராக வந்து பிடிச்சது. ப்ளஸ் கேமராவும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்தது என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில். இந்த எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த விலைக்கு 6GB RAM 128GB மாடலுடைய விலை 33,000 ரூபாய்க்கும் 8GB RAM 256GB மாடலுடைய விலை 38,000 ரூபாய்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விலைக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய ஆன்சர் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும். பட் நான் இன்னும் இன்டெப்த்தாக வந்து இந்த மொபைல் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மொபைல் உண்மையிலேயே வந்து எப்படி இருக்குது லாங் டேர்ம் யூசேஜ்க்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மொபைலில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அது எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மொபைலை நான் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அது என்னன்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.